ஹாய் ஹலோ வெல்கம் வியூவர்ஸ். நாம இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது மல்லி சீரியல் தாங்க. மல்லி சீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லியோட அண்ணாவும் அண்ணியும் வந்து வராங்க. எதுக்காகடா வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பர்த்டேக்காக தான். பர்த்டே பார்ட்டியில் வந்து அவங்களையும் வந்து கூப்பிட்டுருந்தாங்க. யாரா வந்து கூப்பிட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மல்லி வந்து கூப்பிட்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதுக்கப்புறம் விஜயும் வந்து கூப்பிட்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. ராஜேஸ்வரியும் கூப்பிட்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. கண்டிப்பாக வந்து ரஞ்சிதாவும் கூப்பிட்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. அன்னபூர்ணியும் கூப்பிட்றதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இவங்க யாருமே வந்து கூப்பிட்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. யார்ரா அப்படி வந்து அந்த வேலையை வந்து பார்த்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம கடைக்குட்டி தாங்க. கடைக்குட்டி வெண்பா தான் வந்து அவங்கள வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. இன்வைட் பண்ணதும் வந்து அவங்க வந்து உள்ளே இருந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருந்தாங்க. அப்பாக்காக வந்து சர்ப்ரைஸ் கொடுக்கணும், அது கொடுக்கணும், இது கொடுக்கணும், ஃபுட்டில் வந்து எல்லாமே வந்து கிரேட்டாக இருக்கணும், எல்லாமே வந்து டேஸ்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லா வேலையும் வந்து மல்லி கூட சேர்ந்துக்கிட்டு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு வந்து அந்த மாதிரி வந்து இருந்தாங்க உள்ள. சரி, ஒவ்வொரு கெஸ்ட்டாக வந்து உள்ளே வரும்போது அவங்களும் வந்து உள்ளே வராங்க. உள்ளே வர்றவங்கள வந்து வர்ற வழியிலே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து உடனே வந்து ஒரு குரல் வந்து வருது. அந்த குரல் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி தான். இவங்கள வந்து எதுக்காக வந்து உள்ளே விட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாட்ச்மேன்கிட்டே வந்து பயங்கரமாக வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க வாட்ச்மேன். அதுக்கப்புறம் வந்து செக்யூரிட்டியை கூப்பிட்டு வந்து உங்களை வந்து யார் வந்து உள்ளே விட சொன்னது, யார் யாரை வந்து எந்தெந்த இடத்துல வைக்கணும்னு வந்து உங்களுக்கு வந்து அறிவுன்றதே இல்லையா, ஒரு தராதரம் வந்து தெரியாத வந்து இடத்துல வந்து உங்களெல்லாம் வேலைக்கு வச்சா இப்படி தான் வந்து நீங்கள் வந்து ஒழுங்காக வந்து வேலை செய்ய மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து எல்லாரையும் வந்து கேட்டுட்ருக்காங்க. இல்லை மேடம், தெரியாமல் வந்து அவங்க வந்து பர்த்டே பார்ட்டிக்காக வந்தேன்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு வேளை நீங்கள் தான் வந்து இன்வைட் பண்ணியிருப்பீங்களோ, அதனால தான் வந்து வந்திருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து உள்ளே விட்டோம். இல்லைனா வந்து உள்ளே விட்டுருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன தான் நீ வந்து எக்ஸ்கியூஸ் சொன்னாலையும் வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து உன்னை வந்து மன்னிக்க போகிறதா இல்லை. அவங்கள முதல்ல கழுத்தை பிடிச்சி வெளியே முதல்ல தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. எது கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறதா? நாங்கள் வந்து இங்கே கூப்பிட்டதுனால தான் வந்தோம். நீங்கள் வந்து கூப்பிடாமலாம் வந்து யாரும் இந்த வீட்டுக்கு வந்து நாங்கள் வந்து சோறு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து வரல. நாங்கள் பிச்சை எடுக்கிறவங்க தான். ஆனால் உங்ககிட்டலாம் வந்து பிச்சை எடுக்க மாட்டோம். பிச்சை எடுக்கிறதுக்குன்னே வந்து நல்ல உள்ளங்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லியோட அண்ணாவும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அண்ணியும் வந்து சும்மாவே வந்து இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து எப்படியும் அந்த வார்த்தையை வந்து கண்டிப்பாக வந்து விடுவாங்க. அவங்க வந்து என்ன வார்த்தையை விடுறது, அது வந்து கரெக்டு தானே அவங்க கேட்டது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். கண்டிப்பாக வந்து அவங்கக்கிட்டலாம் வந்து அப்படி தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டும் வந்து தெரிய வந்துச்சு. சரி, ஓகே. அப்படி பேசினவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னது பிச்சை எடுக்கிறீங்களா, நீங்கள்லாம் வந்து பிச்சை எடுத்து தான் வந்து பிழைக்கணும் அப்படின்றது வந்து உங்களுக்கே வந்து நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்ச விஷயந்தான்.